ஹெல்த்தியான மல்டிக்ரெயின் தோசை. இது சிவப்பு சோளம், இது துவரம்பருப்பு, கம்பு, வெள்ளை சுண்டல், ராகி, கோதுமை, கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் சோயா. இது வந்து ரேஷன் அரிசி தான் எடுத்து வச்சுருக்கேன். இது பாலிஷ் பண்ணாமல் இருக்கும். இது மக்காச்சோளம் கொஞ்சம், பயிறு கொஞ்சம், பாசிப்பயிறு, இது கொஞ்சம் உளுந்து. இப்போ இது எல்லாம் கலந்துட்டு இது 4-5 தடவை கழுவி வச்சுருக்கேன். இது 4-5 தடவை நல்லா அலசி வச்சுட்டு இதில் கொஞ்சம் காஞ்ச மிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலை, இதுவும் கழுவி வச்சுருந்தோம். இது கழுவி வச்சுருக்கேன். இது வந்துட்டு நம்ம நல்லா ஊறப்பட்டுடலாம். 4 மணி நேரத்துக்கு இது நல்லா ஊறணும். 4 மணி நேரத்துக்கு நல்லா ஊறினதுக்கப்புறம் அரைக்கும்போது நம்ம மிக்சியில் அரைக்கணும். இப்போ கிரைண்டரில் அது சரியாக அரைப்படாது. இந்த மக்காச்சோளெல்லாம் மிக்சியில் அரைக்கும்போது இந்த கொஞ்சம் சீரகமும் மிளகு உப்பும் கலந்து 4 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம மிக்சியில் அரைச்சி மறுபடியும் 4 மணி நேரம் அது மாவு நல்லா புளிக்கணும். புளித்ததுக்கப்புறம் நம்ம தோசை பட்டுக்கலாம்.